இந்த 5வது மாதத்திலும் கர்த்தராகிய தேவன் நம்முடைய இடைப்பெறும்படியாக தேவனின் சமூகத்தில் 50ஆம் சங்கீதம் கடைசி வசனம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50 வசனம் 23. ஆமென். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவையும் கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையின் ராஜாவே, நீங்கள் கொடுத்த இந்த மாதத்தின் முதல் நாள் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் துதி ஆராதனை வேளையில் இந்த வசனத்தை எங்களுக்கு தியானிக்க கொடுத்துருக்கா நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் தந்த அனைத்து வசனங்களும் தியானிக்கக்கூடிய சத்துவம் மிகுந்த வசனங்கள். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வசனம் எங்களுக்கு மிகுந்த சத்துணவாய் காண அமைய உதவி செய்யும், வழி நடத்தும். எங்கள் அப்பாவுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த வசனத்தை கேட்குற பிள்ளைகளும் வசனம் சொல்கிற அடிமையும் இன்னும் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பலப்பட வழி நடத்தும் உதவி செய்யும். ரட்சகன் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் சொல்ல காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் நாம அடிக்கடி வாசித்து ஆண்டவரை இந்த வசனங்களை சொல்லி மகிமைப்படுத்தி ஜெபத்தில் நம்ம உபயோகப்படுத்துகிற நல்ல ஒரு வசனம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த முதல் பகுதி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம தியானிக்கிற பொழுது வசனம் சொல்ல பாருங்க, யாரெல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன செய்கிறாங்களாம்? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். ஸ்தோத்திரம் செஞ்சாவே என்ன செய்தனா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான்னு அர்த்தம். நம்ம பிள்ளைகளை அல்லது நம்ம சபையாரை ஸ்தோத்திரம் செய்யுங்கன்னு சொல்கிறோம். எதுக்கு நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதலாவது ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை இந்த பிரைஸ் அப்படின்ற துதின்ற வார்த்தைக்கும் அது பயன்படும். அப்புறம் ஸ்தோத்திரம் செலுத்துகிற வார்த்தை நன்றி செலுத்துதலுக்கும் அது பயன்படும். ஆண்டுடைய சமூகத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு 10 குஷ்டரோகியர் பட்டணத்துக்கு வெளியே இருக்கிறாங்க. ஆண்டு இயேசு அந்த வழி நடந்து போகிறாரு. அப்போது அவங்க தூரத்தில் நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் அப்படி சொல்கிறாங்க. அப்போது ஆண்டு சொன்னார், நீங்கள் போய் ஆசாரிக்கும்ல காண்பீங்கன்றார். உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. போய்கிட்டே நடந்துக்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. 10 பேர் குஷ்டரோகிகள் தான். அந்த 10 பேரில் எல்லாருமே சுகமாயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறார். இந்த வசனத்தை இப்போ வாசிக்க வர பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகம் பெற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான். சரி, இப்போது ஆண்டவர் சமாரியனும் இஸ்ரவேலினும் அப்படின்னு பார்க்கல. ஆனால் அவர் எதை எதிர்பார்க்குறாரு பாருங்கள். அப்பொழுது இயேசு சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? போகிற வழியிலேயும் நீங்கள் போய் உங்களை ஆசாரிக்க காண்பீங்கன்னு சொன்னார். இந்த மருந்து போடு, அந்த மருந்து போடு, 40 நாள் உபவாசம் போடு, நீ உளுதயத்தோடு செய், அப்படி ஒன்றுமே சொல்லலை. ஆசாரிக்கு ஒன்று போய் உங்களை போய் நீங்கள் காண்பீங்க. இங்கே ஒரு கண்டிஷன், கீழ்ப்படிதல் தான். நீங்கள் போங்க ஆசாரிட்டு காமிங்கன்னு தான் சொன்னார். போகிற வழியிலே என்ன செஞ்சிட்டாங்களாம்? சுத்தமாயிட்டாங்க. இப்போ ஆண்டவர்கிட்ட ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்து இந்த வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் செலுத்தினான். இப்போ ஆண்டவர் சுகமானது 10 பேர் தானே, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு இந்த அந்நியனே ஒளியே மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை
ரட்சித்தது என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு வார்த்தை வாசித்திருக்கிறோம். இதில் கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? நன்றி செலுத்துகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு எப்பொழுதும் காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிற ஏராளமான நன்மைகள் நம்முடைய வாழ்வில் உண்டு. நாம் நினைக்கிறோம் தனிப்பட்ட முறையில் என் குடும்பத்தில் அந்த காரியத்தை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலைன்னு சொல்லி. இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம சுவாசிக்கிறது, ஒவ்வொரு நாளும் நம்ம உயிர் வாழ்கிறது, ஒவ்வொரு நாளும் குடிக்கிற தண்ணியிலேருந்து நமக்கு சகலமும் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம போன வீடு திரும்பி வர பார்த்தீங்களா, எல்லாமே நன்மை தான். அதுக்கு தான் படுக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் எப்படியாவது கொஞ்சம் நேரம் நன்றி சொல்லிட்டு தான் படுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி செலுத்திட்டு தான் பாடும். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இப்போ மகிமைப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னு பார்க்க போகிறோம். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போது ஸ்தோத்திரம் செய்கிறதுனா என்ன? அதை நன்றி செலுத்துறது. இப்போ மகிமைப்படுத்துதல் என்ன அதை பார்த்துடணும். தானியேலின் புஸ்தகத்தில் பெல்சாசார்ன்ற ஒரு ராஜா அவனுடைய பிரபுக்களுக்கு அவருடைய சகல மனிதர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து வைக்கிறான். அப்படி பெரிய விருந்து வைக்கும்போது அந்த விருந்தில் பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டான். தேவனுடைய ஆலயத்திலிருந்து, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை எடுத்து அவனும் அவனுடைய பிரபுக்களும் மனைவி மறுமனையாட்டிகள் எல்லாரும் குடிக்கும்படி அனுப்பிச்சிட்டான்னா அந்த பாத்திரத்தை கொண்டு வர சொன்னால் குடிச்சிட்டான். இப்போது சுவர் சாந்து பூசின சுவரில் ஒரு கை உறுப்பு மட்டும் தோன்றி எழுதுது. இதை பார்த்தோமே நடுங்கிட்டான். கை காலெலாம் நடுக்கும் பிடிச்சிட்டு அநேகர் கொண்டு வரான். ஒருத்தருக்கு ஒன்றும் தெரியல, வாசிக்கிறதில்லை. இப்போது தானியல் ஒருத்தன் இருக்கான், அவனை கொண்டு வந்து அவன் வாசித்துருவான், அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. தானியல் வந்து விளக்க சொல்கிறான், உங்கள் அப்பா காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துச்சுப்பா, இப்போ உன் காலத்தில் இப்படி நடந்திருக்குது. இந்த விளக்கத்தை சொல்கிறதுக்கு 23 வசனத்தை மட்டும் வாசிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 23 வசனத்தில், நல்லா கவனிச்சு கேளுங்க. இந்த வார்த்தையில் இருக்கிற 2 சொல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். மகிமைப்படுத்த வேண்டியதை மகிமைப்படுத்தலை, ஆனால் புகழக்கூடாததை புகழ்கிறான். இப்போ நான் அந்த வார்த்தைக்கு திரும்பி வரேன். ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். அப்போ மகிமைப்படுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கும் போது மகிமைப்படுத்தனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன அர்த்தம்? புகழ்தல். இந்த 23 வசனத்தில் பாருங்கள், ஜீவனுள்ள தேவனை நீ புகழாமல் மகிமைப்படுத்தாமல் விக்கிரகங்களை நீ மகிமைப்படுத்துகிற, விக்கிரகம் போய் நீ புகழ்கிற. அப்போது மகிமைப்படுத்தினா என்ன அர்த்தம்னா புகழ்தல். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திர பலியிடவர்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தரை புகழ்கின்றனர், மகிமைப்படுத்துகின்றனர். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி யாரெல்லாம் செலுத்துகிறாங்களோ அவங்க எல்லாருமே கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் மகிமைப்படுத்துகிறாங்களோ கர்த்தரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தரை யாரெல்லாம் துதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் துதி இருக்குதோ அங்கெல்லாம் கிருபை பெருகிக்கிட்டே இருக்கும். இந்த சிறு தம்பிகள்லாம் நல்லா கவனமாக கேளுங்க. நமக்கு சில நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு சங்கடமாக இருக்கும். ஆனால் ஸ்தோத்திர பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா கிருபை தன்னை போல பெருகிக்கொண்டே. அது
பொருளாதாரம் மட்டும் இல்லை, அது ஞானம் மட்டும் இல்லை, இந்த நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற சகல கிருபையும் கர்த்தர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரை உயர்த்த 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 நாம் தாழ்ந்து கொண்டே போவோம். கர்த்தருடைய வேதம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபையை அளிக்கிறவராக. சிலர் தங்களை தாங்களே தெரியாமையே பெருசாகிட்டே போவாங்க. பக்தன் யோவான் ஸ்நானன் என்ன சொன்னார்? அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இயேசுனார் தான் எப்பயும் மகிமைப்பட வேண்டும். எந்த ஒரு புகழ்ச்சிக்குரிய காரியங்கள் நாம் செஞ்சாலும் அதில் இயேசுனார் மட்டும்தான் மகிமைப்படணும். தேவன் மகிமைப்பட வேண்டும், அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். இல்லாமல் என்னையை நான் முன்னால் வச்சு என்னையை நான் பெருசுப்படுத்தினா அது பலூன் மாதிரி அடிச்சிடும். ஒரு நாளில் சூடாக வெயில் அடிச்சுன்னா உடஞ்சிரும். சூடான காற்று பட்டால் அடிச்சிடும், பலூன்கள் உடஞ்சிரும். சிறு ஊசி பட்டால் உடஞ்சிரும். இது வீண். கர்த்தர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அல்லேலூயா. சரி, இப்போது நம்ம தியானத்துக்குள்ள வரப்போகிறோம். அவனுடைய சமூகத்தில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். அடுத்து தொடர்ச்சி அந்த வார்த்தை சொல்லுது, தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதக்காரர் ஆசாப்பு பாடுற சங்கீதம் இது. இந்த ஆசாப்பு பாடுறபோது இப்போ ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தினதை ஸ்தோத்திர பலியும் என்னை மையப்படுத்தினான், தன் வழியை செவ்வைப்படுத்துவதற்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்கிறத அவர் இப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆசாப் மூலம் பேசுகிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு. என்ன சம்பவம் சொல்லி கேட்டிங்கன்னா, அருமையான ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலேசர்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல எலேசர்னு சொல்லி பதிவு செய்யப்படலை, ஆனால் அநேகர் எல்லாருமே அப்படி சொல்கிறாங்க. ஆபிரகாமுடைய மகனுக்கு வேலைக்காரன் செய்கிறாரு, பெண் பார்க்க போகிறார். அப்படி பெண் பார்க்க போகிற சம்பவத்தில் இவ மனசில் ஒரு தீர்மானம் பண்ணுறார். ஒரு சீரிய தேசத்து பக்கத்தில் போயிட்டார். பக்கத்தில் போயிட்டு அந்த பக்கம்தான் போய் என் மகனுக்கு பெண்ணு பார்த்துட்டு கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வித்தியாசமான காலங்கள் அந்த காலம். பார்த்திங்கன்னா பெண்ணை பார்த்து பெண் வீட்டார் மணமகன் வீட்டார் மணமகன் வீட்டார் ஒன்று சேர்ந்து கல்யாணம் முடித்து அதுக்கடுத்தா மணமகன் வீட்டுக்கு மணமகளை கூட்டு வருவாங்க. ஆனால் அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, போய் மணமகளை கூட்டிகிட்டு வாங்க. அது யார்? வேலைக்காரன். அந்த மணமகள் வீட்டார் பாருங்க, வேலைக்காரன் நம்பி பொண்ணை அனுப்பிச்சுடுவாங்க. இது வேதத்தில் இருக்கிற பயங்கரமான ஒரு அபூர்வமான நிகழ்வுகள். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற சம்பவத்தை நல்லா கவனித்து பாருங்கள். இந்த வேலைக்காரன் 10 ஒட்டகத்தில் உச்சிதமான ரொம்ப பொருட்களை ஏற்றிட்டு அவர் பெண்ணு பார்க்க போகிறார். போகிற இடத்துல இவருக்கு தண்ணி தாகம் வந்துருச்சு, ஒட்டகமும் தண்ணி தாகம் வந்துருச்சு. இப்போ என்ன செஞ்சார்னா, ஒரு கிணறுல ஒரு துறவண்டையில் அவர் நின்றுக்கிட்டு இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறார். அந்த ஜெபத்தை வாசிப்போமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 'காரியத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இவர் இப்போ ஜெபம் பண்ணுவார். பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிங்க. தண்ணீர் திரவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மூலம் புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களை குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவ்வளோ? அவளை நீ முடிவுரைக்கார ஈசாக்கு நியமித்ததாக இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்வதும் தெரிந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம இந்தியா முறைமைப்படி அந்த காலத்து முறைப்படி ஒரு வேலைக்காரன் போய் ஒரு பெண்ணை பார்த்து எஜமானுடைய மகனுக்கு கல்யாணத்துக்கு கொண்டு வர்றது, இதெல்லாம் ஒரு அதாவது பயங்கரமான ஒரு காரியம். ஆனாலும் இன்னும் இவர் காரியத்தை கடினப்படுத்துகிறார். எப்படி தெரியுமா? இந்த காரியம் வாய்க்குன்னு சொன்னால், நான் இந்த துறவு நின்றுக்கிட்டு ஏதாவது ஒரு வாலிய பிள்ளை வந்து கிணத்துல தண்ணி எடுக்க வந்தால் அந்த வாலிய பிள்ளையை பார்த்து, ஏம்மா எனக்கு கொஞ்சம் குடிக்க உன் குடத்துல தண்ணி கொஞ்சம் சாய்ச்சிருமா அப்படி சொன்னால்,
அவள் என்ன சொல்லணுமா, நான் உனக்கும் குடிக்க கொடுப்பேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் குடிக்க கொடுப்பேன்னு சொல்லி என் ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்தா அவள் தான் என் எஜமானனுக்கு மனைவியாக இருப்பா. அப்படிப்பட்ட சுறுசுறுப்புள்ள ஒரு வாலிப பெண்ணு தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியாக இருக்க முடியும். அப்படி சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டான். இப்போ பாருங்கள், இவன் வழி என்ன செய்கிறான், கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுக்குறான். காரியங்கள் நடக்குது பாருங்க. எப்படி காரியங்கள் நடக்குதுங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த இப்போ ஒருத்தி வந்துட்டா, அது ரெபேக்கா வந்துட்டு இவன் சொன்ன மாதிரியேவும் என்ன செய்யறா, தண்ணி ஏற்கிறான். தண்ணி கேட்டவன் என்ன செய்யறான், குடியும். போதும். இப்போ முழு வசனம் வாசனை நமக்கு இந்த கல்யாணத்துக்கு சமம் மாதிரி ஆகும். அதனால் நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ பாருங்கள், அநேக காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்துக்கிட்டே வருது. இப்போ 27 வசனம் வாசிக்க போகிறோம். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து பணிந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கர்த்தரை இது வரைக்கும் பணிஞ்சு விட்டானா, இவன் கர்த்தரை தொழுது கொண்டானா தெரியல. முதல்ல ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வாயிலிருந்து வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருந்தான் கூட இருந்து. இவனுக்கு குழந்தை இல்லாதுன்னு தெரியும். அதுக்கடுத்து இவன் காத்திருந்து குழந்தை பெற்றுக்கொண்டதும் அந்த வேலைக்காரனுக்கு நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. இப்போது இந்த வேலைக்காரனுக்கு இந்த ஈசாக்கு ஒண்டி பலி செலுத்துன்னு தெரியும். அப்போ இந்த ஆபிரகாமுடைய பக்தியெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ ஆபிரகாம் சொல்கிறாரு, என் மகனுக்கு நீ பெண்ணு பார்த்துருன்னு சொல்கிறாரு. அப்போ கேட்குறாரு, உன் மகனுக்கு பார்க்குற பெண் இங்கே வராட்ட நான் என்ன செய்யுது, உன் மகனை இங்கேருந்து அங்கே கூட்டு போகணுமா, அப்படி மட்டும் செய்யவே கூடாது. அந்த பெண்ணை தான் இங்கே கூட்டு வரணும், மணமகனை இங்கேருந்து அங்கே கூட்டு போகவே கூடாது. அதுக்கு நீ எனக்கு வாக்கு பண்ணி கொடுன்னு சொல்லி அப்படியெல்லாம் ஒரு கண்டிஷனோடு என்ன செய்கிறாருன்னு அனுப்பிச்சுடுறார். அப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்போது இவன் ஜெபம் பண்ணுறா பாருங்க, என் நிஜமான ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்க கர்த்தாவே. வசனத்தை பார்த்தீங்க, 12 வசனத்தில் என் எஜமான ஐயா ஆபிரகாமுக்கு தேவனாக இருக்கிற கர்த்தாவே. இப்போது 27 வசனத்தில் வாசிக்கிறோம், என் எஜமானாய் ஆபிரகாம் தேவனாக இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய சமூகத்தில் அவன் ஸ்தோத்திர பலியிடுறான் பாருங்க. நம்ம வாசித்த 50:23 என்ன சொல்லு வசனம், அதுக்கடுத்து செவ்வாய்ப்படுத்தனுக்கு கர்த்தர் ரட்சிப்பை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் இனி அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வந்து ஒரே ஒரு பெண்ணிட தண்ணி கேட்டான், அந்த ஒரே ஒரு பெண்ணுடைய காரியங்களை விசாரித்தான். பார்த்தா ஆண்டவர் தூர தேசம், யாரும் என்னன்னு தெரியாது. கடைசிக்கு பார்த்தா ஆபிரகாமுடைய சொந்தக்கார பெண். இவங்களை கரெக்டாக வந்து ஆண்டவர் நடத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் செஞ்சால் கர்த்தர் நிச்சயமாக தேவ சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வாசலை திறக்கிறவர், வழியை திறக்கிறவர், ரட்சிப்பை காண்பிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் செய்யறது மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரம் செய்வதே தகும். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யணுமா. அப்படி செய்யறதா நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் சித்தமாக இருக்கிறது. இந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற நான் எப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்ற தெரியலன்னு சொல்லாதீங்க. எதை எடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் ஸ்தோத்திரம் சொல்லிடாதீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். எப்போவுமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமாக இந்த வேலைக்காரனை வச்சு ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ண வச்சு ஈசாக்குக்கு வாழ்வின் துணையை கொண்டு வந்த ஆண்டவர்
மகிமையான காரியங்களை, எந்த வேண்டல், எந்த விண்ணப்பங்கள், எந்த ஜெபம், எந்த மண்டாட்டு தேவஸ்தலம் வைக்கிறோமோ அவற்றை கர்த்தர் நிச்சயமாக நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவராய் தெய்வம் இந்த நம்ம வாசித்த இந்த பகுதியில் ஒரு அந்நிய மனுஷன். சரி, இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம போக போகிறோம். சாரி, இதுக்கு பின்னாடி கொஞ்சம் வருவோம். அப்படி வந்தால் யாத்ராமத்தின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது. அதாவது மோசே 40 வருஷம் அரண்மனையில் வாழ்ந்தான். மிச்சம் 40 வருஷம், அதாவது 40 வருஷம் மோசடி வாழ்வு. முதல் 40 வருஷம் அரண்மனை, 2வது 40 வருஷம் ஆடுகள் மேய்த்து வனாந்திரம், 3வது 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கானான் ஒட்டின வரைக்கும் மோவாப் தேசம் வரைக்கும் பிரயாணம். அப்போ 40 வருஷம் மோசடியுடைய வாழ்வு. அதில் அந்த மையமாகிய 40 வருஷத்தில் மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். இப்படி மேய்த்து முடிச்சுட்டு அங்கே ஆண்டவர் தரிசனமாகி கூப்பிட்டார். இப்போ அவர் என்ன செஞ்சார்னா, மனைவி பிள்ளை கூப்பிட்டு போனார். அப்புறம் பிரயாணப்படுற நேரத்தில் மனைவி பிள்ளையில மாமனார்ட்ட விட்டுட்டு பிரயாணப்பட்டுட்டார். அப்படி பிரயாணப்படுகிற பொழுது மனைவி பிள்ளையில கூப்பிடாமல் போயிட்டார். இப்போ மாமனார் என்ன செய்யணும்னா, மோசையுடைய மனைவியும் அவங்க 2 பையன்களையும் கூப்பிட்டுட்டு வந்து இங்கே மோசை தங்கியிருக்கிற வனாந்தரத்தில் வந்து சொல்லி அனுப்புகிறார். அந்த மாதிரி உங்கள் மாமனார் வந்திருக்கான்னு போய் சொல்லுங்கள், மனைவி பிள்ளைலாம் வந்திருக்கான்னு சொல்லுங்கன்னு. அப்போ மோசை என்ன செய்ய வந்து பணிந்து கொண்டு மாமனாரை அப்படி வணக்கம் செஞ்சு கூப்பிட்டு போகிறார். அப்படி கூப்பிட்டு போகும்போது இந்த வசனம் சொல்லுது, 18ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம், பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகள் குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்துடைய கையின் கீழிருந்த ஜனத்தை விடுவித்த, பார்க்குறீங்களா வசனத்தை? எகிப்தின் கையின் கீழிருந்த ஜனங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. எகிப்தின் கையில் அடிமையாக இருந்த நம்மை விடுவித்த கர்த்தர், இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறான். ஸ்தோத்திரம் சொல்றது யாரு? கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் சொல்றது யாரு? மோசையுடைய மாமனார். இந்த மாமனாரை பற்றி கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவன் ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு இவனுக்கும் இந்த கர்த்தருக்கு சம்பந்தமே கிடையாது. இவனுக்கு இந்த கர்த்தருக்கும் சம்பந்தம் கிடையாது. ஏன்னா யாத்ராம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்களில் ஒருத்தி தான் இந்த மோசையுடைய மனைவி. இவன் எங்கே இருக்கிறான்? மீதியான் தேசத்தில் இருக்கிறான். இவன் என்ன வேலை செய்கிறான்? ஆசாரினா இருக்கான், பூசாரி. இவன் ஒரு பிரீஸ்ட். இவன் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கு ஒரு ஆசாரி இருப்பாங்க, ஒரு பூசாரி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட பூசாரி. ஆனால் இப்போது கர்த்தர் செய்த நன்மைகளை கண்டுபிடிச்சு கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் உண்டான வித்தியாசத்தை உண்டு பண்ணார் பார்த்தீங்களா? அதையெல்லாம் மோசை விவரித்து சொல்ல. எப்படி? அவங்களுக்கு முழுசாக 3 நாள் இருட்டாக இருந்துச்சு, எங்களுக்கு வழக்கம் போல் இரவும் பகல் வந்துச்சு. அவங்கள வந்து தவளையாக மூடிடுச்சு, பேனாக மூடிடுச்சு. ஆனால் எங்கள் பக்கத்தில் ஒன்றுமே நெருங்கவில்லை. அவங்களுக்கு வெட்டுக்கிளி வந்துடுச்சு, அவங்கள ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லா மரம் செடி தின்றுருச்சு. எங்கள் பக்கத்தில் ஒன்றுமே வரல. இவன் ஒவ்வொன்றா சொல்கிறார், நாங்கள் பஸ்கா பலி செலுத்தி பரப்புற அன்னைக்கு நைட்டில் எல்லா வீட்டில் அழுகுறல் சத்தங்குது. என்னன்னு கேட்டால், தலைப்பிள்ளை அனைத்து செத்து போச்சு. எகிப்தில் பார்வோன் பிள்ளையும் செத்து போச்சு, அடிமை பிள்ளையுடைய பிள்ளையும் செத்து போச்சு. இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடந்துச்சு. அப்போது
இந்த மோசே மாவன் யோசித்து பார்த்துருக்கான். நானும் ஒரு தெய்வத்துக்கு பூஜாரியாக இருந்து இதுவரைக்கும் செஞ்சுருக்கேன். என் தெய்வம் ஒரு நாள் கூட ஒரு வல்லமையான கரியை செய்யலை. அதெல்லாம் நினச்சி பார்த்து தான் 18ஆவது இடத்துல சொல்கிறான், இஸ்ரவேலரை எகிப்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்துடைய கையின் கீழ் இந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் ஸ்தோத்திரம் செலுத்துறா? ஒரு உலகத்து மனுஷன், உலகத்து பூசாரி இப்போ எங்கே வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறான். பயங்கரமான ஒரு காரியங்கள் நடக்குது. தேவசவர் காத்திருக்க தேவ பிள்ளையில இதெல்லாம் சாதாரணமாக செய்கிற காரியமா? அவனையே மெய் மறந்து இப்படிப்பட்டவரா உங்கள் ஆண்டவர், இப்படிப்பட்டவரா உங்கள் ஆண்டவர். ஒரு நாளில் மனைவி நான் கூட்டு போகிறேன், பிள்ளையை நான் கூட்டு போகிறேன்னு சொல்லும்போது கூட, எப்பா நல்லா தானே இருந்தேன், மனைவி பிள்ளை விட நல்லா தானே இருந்தேன், ஆடு மேய்ச்சிட்டு இவ்வளோ ஆடுகள் இருக்குது, நீ இருக்க வேண்டியதானே? இல்லை, என் ஜனங்களை நடத்தும்படி கர்த்தர் என்னை கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வர்றேன். அப்போது உண்மையிலே அவன் மறுத்திருப்பான். ஆனால் கூட தேவக்கடலை நான் கீழ்ப்படிச்சு மோசை பரப்பும் போது இவனுக்கு முறுமுறுத்துப்பான். ஆனால் இப்போது கொண்டு விடும்போது எல்லாத்தையும் கேள்விப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. 50:23 சங்கீதம் என்ன சொல்லிச்சு? என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவைப்படுத்தணும். இப்போ இவன் பூஜாரியாக இருந்தவன் இப்போ கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி இவன் வாழ்வை சரிப்படுத்திட்டான். இதுவரைக்கும் எங்கெங்கேயோ ஏதோ புகழ்ந்து வா, இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இவன் இருந்த சீர்பட்டுச்சு, இவன் வழி சரிப்பட்டுச்சு. இவனுக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமில்ல, கர்த்தர் இவனை வச்சு இந்த மோசே 6 லட்சம் குடும்பத்துக்கு தலைவனாக அந்த மோசைக்கு ஆலோசனை சொல்லும்படியாக கர்த்தர் இந்த மோசையின் மாமனை பயன்படுத்துகிறார். எப்படி பாருங்க, மோசே மாமா வந்துட்டாரு, மனைவி வந்தாச்சு, பிள்ளைகள் 2 பேர் வந்துட்டாங்க. இப்போது சரி நல்லா இருங்க, எல்லோரும் வந்துட்டீங்க, சேர்ந்துட்டீங்க, விடிஞ்சிருச்சு. மோசே போய் நினச்சிட்டாரு, ஒரு இடத்துல உட்காந்துட்டார். உட்காந்தா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வரிசையாக நிற்கிறாங்க. இந்த இவன் என்னை திட்டான், இவன் என்னை பொருளை எடுத்துட்டான், அவன் என்னை வீம்பு சண்டை போடுறான், ஆமாம் அடித்து போட்டுட்டான், இவன் எப்படி செஞ்சுட்டான், ஒவ்வொருத்தனாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது. சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்டு, பெரிய பெரிய கம்ப்ளைண்ட்டு, பெரிய கம்ப்ளைண்ட், சின்ன கம்ப்ளைண்ட், மாற்றி மாற்றி வரிசை நின்றுக்கிட்டே இருக்கானு. ஏன் மந்த நம்மளை ஒரு நாள் தான் கவனிச்சார் மருமகன். இப்போ போய் இப்படி உட்காந்துருக்காரு, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கார். என்ன மருமகன் செய்கிற வேலை? ரட்சிக்கப்பட்டால் பார்த்தீங்களா? இந்த மனுஷனை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார் பாருங்க. பெரிய ஞானம் உள்ள மோசே கூட இந்த காரியத்தில் நடக்க முடியல, யோசிக்க முடியல. இவன் யோசிக்காத காரியத்தை இப்போ ரட்சிக்கப்பட்ட மாமனார் என்ன சொல்கிறாரா வந்து பார்த்தாரு. வசனத்தை வாசிங்க. 18. அதற்கு மோசையின் மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லது அல்ல. இந்த காரியம் நீ செய்கிற காரியம் நல்லது கிடையாது. எப்பா நீ இப்படியே செஞ்சுக்கிட்டதுன்னா ஜனங்கள் போய் சேரவும் முடியாது, உன் குடும்பத்தை நீ கவனிக்க முடியாது. அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு. 1000 பேருக்கு ஒரு ஆளை நியமி, 100 பேருக்கு ஒரு ஆளை நியமி, 50 பேருக்கு ஒரு ஆளை நியமி, 10 பேருக்கு ஒரு ஆளை நியமி. அப்போ ஏற்பட்ட 100க்கு அதிபதியெலாம் வந்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு அதிபதியாக நியமித்து சாதாரண குற்றங்களை பூரா அவங்க என்ன செய்யணும், 10 பேருக்கு அதிபதி பார்க்கட்டும், அப்புறம் 100க்கு அதிபதி பார்க்கட்டும், அப்புறம் 1000க்கு அதிபதி பார்க்கட்டும். இவங்களாம் பார்த்துட்டு அவங்களால தீர்க்க முடியாததை நீ பெரிய கோர்ட்டு, நீ தான் சுப்ரீம் கோர்ட்டு, உங்ககிட்ட வரட்டும். உங்ககிட்ட வந்து கடைசியில் முடியாததை நீ முடிச்சு வை. நீ எல்லாத்தையும் போய் சின்ன பிள்ளை சண்டை பிடிச்சது கூட நீ தீர்த்து வச்சுக்கிட்டுக்கலாமா? மோசைக்கு அப்போ தான் மூளை வேலை செய்யுது. ஆமாம், மாமனார் சொல்கிறது சரிதான். இதே மாமனார் ரட்சிக்கப்படும் முன்னாடி சொல்கிறது, ஐயோ மோசை நிச்சயமாக ஒத்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? தேவசமுத்திர காத்திருக்க தேவப்பிள்ளைகள் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். இவன் ஸ்தோத்திரம் செலுத்தின மாத்திரத்தில் இவன் உணர்ந்து இந்த விக்கிரங்களுக்கு செஞ்ச காரியங்களாம் நினச்சி பார்த்து இப்போ தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தின மாத்திரத்தில் இவனுக்குள்ள ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுத்து ஞானவான் சகல ஞானத்தில் சிறந்த மோசைக்கு வாசலை திறந்து விடுறான். இப்படி செய்யும் மோசை கரெக்டாக இருந்துச்சு. நல்ல ஒரு ஆலோசனை. அந்த ஆலோசனை பாருங்கள், இஸ்ரவேல் இன்ன வரைக்கும் சட்டமாகவே இருக்குது. இந்த சட்டம் உலகத்தில் அநேக நாடுகளில் சட்டமாகவே இருக்குது. அல்லேலூயா.
பாருங்க, ஒரு 4 பேர் 5 பேர் போலீஸ் இருப்பாங்க. அந்த 5 பேருக்கு யார் இருப்பா? ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பார். அப்புறம் ஒரு 5 போலீஸ், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இது மாதிரி 4 ஸ்டேஷன் இருக்கும். அந்த 4 ஸ்டேஷன் மேலே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். அவங்களாம் சேர்ந்து ஒரு 50 போலீஸ்காரங்களுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர். இப்படி ஒரு 10 இன்ஸ்பெக்டருக்கு மேலே ஒரு எஸ்பி இருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில். அதுக்கு மேலே அந்த ஒரு ஐஜி இருப்பாங்க, ஒரு டிஜிபி இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தனாக பதவி கூட்டிகிட்டே போகும். அப்போது எதுவுமே முடியாத கேஸ்ட்டை கொண்டு மேலே கொண்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி இந்த மோசடியோட மாமனார் சொன்ன காரியம் எல்லா தேசத்துக்கும் இன்ன வரைக்கும் நடக்குது. அல்லேலூயா. தேவசர் காத்துக்கு தேவ பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துகிற மட்டும் என்ன செய்யக்கூடாது, விட்டுறவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம 2 காரியத்தை குறித்து பார்த்துருக்குறோம். ஆனால் நமக்கு காலங்கள் கடந்து போயிடுச்சு. நமக்கு தெரிஞ்ச வசனத்தை வாசித்து நம்ம என்ன செஞ்சுருவோன்னா ஜெபம் முடிக்க போகிறோம். என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அருமையான பவுலும் சீலாவும் செய்த காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க அடிபட்டு ரொம்ப துன்பப்படுத்தப்பட்டு சிறையில் இருக்காங்க. நடுராத்திரி வரைக்கும் அவங்க வலி நிமித்தமாக, அவங்க வேதனை நிமித்தமாக மயக்கப்பட்டவர்கள் இருக்காங்க. நடுராத்திரியில் முழிப்பு வந்துருச்சு, கொஞ்சம் உணர்வு வந்துருச்சு, வேதனை எடுக்குது. இந்த வேதனையை மாத்திருக்கு அவங்க என்ன செய்யறேன்னா கர்த்தரை துதித்து பாடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுராத்திரி இல்லை, நடுராத்திரி வரைக்கும் அவங்க மயக்கம் போட்டு கிடந்திருக்காங்க. நடுராத்திரிக்கு அடுத்து உணர்வு வந்த மாத்திரத்தில் சரீர வேதனை தாங்க முடியல, ஒரு பக்கம் ரத்தம் ஒழுங்கின வாக்கில் காயத்தோடு இருக்காங்க. இப்போது தேவனுடைய சமூகத்தில் துதித்து பாடுறாங்க. சிறைச்சாலை கதவுகள் அசையுது, கட்டுகள் கலழுது. பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவம் நடக்குது. சிறைச்சாலைக்காரன் இதெல்லாம் பார்த்துட்டு எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. நம்ம மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி சாகுறதுக்கு என்ன செய்யறான், தற்கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் பவுல், நீ உன்னை ஒன்றும் சேதப்படுத்தி கொள்ளாதுன்னு சொல்லி, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். 28 வசனத்தில் 16 28 வசனம், நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாக்கும்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவரே ரட்சிக்கப்படு, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி. அப்பொழுது ஸ்தோத்திரம். இவங்க சிறைச்சாலைன்னு சொல்லி பார்க்கல, அடிபட்டு கிடக்குறோன்னு சொல்லி பார்க்கல. அடிபட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? இவனுங்களுக்கு அடித்தாலும் புத்தி வராது, அடித்தாலும் ஸ்தோத்திரம் தான் சொல்லுவாங்க, இவனை மிதித்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க. உலகத்தார். ஆனால் அந்த ஸ்தோத்திரத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய சரீர சுகம், அங்கே ஒரு விடுதலை, கட்டு அவிழ்க்கப்பட்டது, அங்கிருந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டது. ஜெயிலர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. அவன் வந்து கேட்குறான், ஓடி வந்து முழங்கள் போட்டு கேட்குறான், நான் ரட்சிக்கப்படுக்க என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, நீ மட்டும் இல்லை உங்கள் வீட்டார் ரட்சிக்கப்படுவார். அப்போது ரட்சிப்பின் வழியை கர்த்தர் திறந்து விட்டு அநேகருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தேவன் தான் எப்போவுமே தமக்கு ஸ்தோத்திரத்தை, தமக்கு புகழ்ச்சியை, தமக்கு எப்போது துதியை செலுத்துகிறவர்களை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். பயங்கரமான ரட்சிப்பின் வாசலை திறக்கிறவராக இருக்கிறார். சகல நன்மையிலும் சகல கிருபையிலும் கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்தி செல்வாராக.